சிங்கம் நேற்றைய உள்துறை அமைச்சரோட பேச்சு அது தொடர்பாக நம்மளுடைய கருத்துரையாளர்களோட விமர்சன கருத்துக்களை நம்ம கேட்டிருப்பீங்க. உங்களுடைய பார்வை என்பது என்ன? அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய அந்த கருத்து, அவருடைய பேச்சு என்பது பூத் லெவல் பொறுப்பாளர்களுக்கான மாநாடு. அந்த மாநாட்டில் பேச வேண்டிய செய்திகள் யாராலும் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் அந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து கொண்டவர்களை பார்க்குற போது அந்த அவர் பேசுனதுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் சிங்க் ஆகலை. அவர் பேசும்போது எதிரொலிக்கலை. அது நீங்கள் அவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. மொத்தம் தமிழ்லையும் இந்தியிலையும் சேர்த்து ஒரு 26 நிமிஷம் பேச்சு இருக்குது. அதில் இவர் பேசுகிற அந்த கருத்துக்கள் மக்களிடத்தில் போய் சரியாக சேரலை. அப்படின்னு சொன்னால் அங்கே பங்கேற்றவர்கள் அப்படின்னு பார்க்குற போது பூத் லெவல் பொறுப்பாளர்கள் என்பது குறைவாக இருக்கிறாங்க. கூட்டமாக வந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அங்கே அந்த பூத்து பொறுப்பாளர்களுக்கு என்ன தகவல் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், வாக்காளர்கள் பட்டியலை வாக்காளர்களில் சேர்க்கிறது, பட்டியலில் திருத்துறது, மாற்றுறது, அதை பற்றி விவரங்களை சொல்லணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அமித்ஷா சொல்லியிருக்காரு. தெருமுனை கூட்டம் போடுங்க, வீட்டுக்கு போவாங்க, அப்புறம் அமித்ஷா மோடிஜியோட வளர்ச்சி திட்டங்களை போய் சொல்லுங்கள், இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறாங்களே. மற்றது அனைத்துமே அரசியல் மாநாடுகளில் பேசுகிற மாதிரியான ஒரு பேச்சை தான் இருக்குது. ஏன் இந்த மாநாடுகளை அவங்க போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு உருவாச்சுன்னு பார்த்தா, எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களும் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த கருத்தோடு தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொன்ன அந்த பேச்சுக்குள்ளே, அவர் அமித்ஷா சொன்ன அந்த பேச்சுக்குள்ளே 3 விஷயங்களை சொல்கிறார். ஒன்று அரசியல் சட்ட திருத்தம், 130வது அந்த திருத்தம், அதை பற்றி சொல்கிறார். அது முதலமைச்சர் கருப்பு சட்டம் சொல்கிறார். அது ஏன் காரணம் என்பதை முன்வைக்கிறார். அது தொடர்ச்சி என்ன சொல்றாருன்னா, சோனியா காந்தி அவர்களுக்கு ராகுல் காந்தியை பிரதமராக்குவதும் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் இருவருமே திட்டமிடுகிறார்கள், அதோட நீட்சி அப்படின்னு அதுக்குள்ள அதையும் பேசுகிறார். 30 நாட்களுக்கு மேலே ஒரு ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்கள பதவி நீக்கணும்னு சொல்லும்போது 2010 இதே இப்போ இருக்கிற உள்துறை அமைச்சர், அன்றைக்கு குஜராத்தோட உள்துறை அமைச்சர் சோராபுதீன் கேஸில், என்கவுண்டர் கேஸில் அவர் அரெஸ்ட் பண்ணி 3 மாதம் இருந்தார். அதாவது நீதி என்பது என்னன்னா, அவருக்கும் பொருந்தும் தானே, அதுதான் சொல்ல வரேன். அவருக்கும் பொருந்தும் அதுதான். ஆனால் பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் என்பது எல்லா கட்சியும் உள்ளடக்கியதான. பிரதமரையும் மத்திய அமைச்சர்களையும் எதிர்கட்சி எல்லாரையும் சேர்த்துருக்காங்க. முதலமைச்சர், அமைச்சர்கள் மட்டுமா? அப்படி இல்லை, பிரதமரையும் மற்ற அமைச்சர்களையும் சேர்த்துருக்கு, மத்திய அமைச்சரும். எந்த சென்ட்ரல் ஏஜென்சியாவது இதுவரையிலும் பிரதமரையோ மற்ற மத்திய அமைச்சர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை. இந்த நோக்கம் என்பது என்னன்னா, தான் ஆளாத மாநிலங்களில், பிஜேபி ஆளாத மாநிலங்களில் அவங்கள டீஸ்டபிளைஸ் பண்ணணும். ஒரு முதலமைச்சரே நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு சாதாரண இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததுன்னா, ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் 30 நாள் வைக்க முடியும். 30 நாள் வச்சாங்கன்னா அவர் 31வது நாள் பதவி இழப்பார். அப்படி இழந்தா என்ன ஆகும்? அந்த கவர்மெண்ட்டை டீஸ்டபிளைஸ் பண்ண முடியும். முதல்வரே இல்லாத ஒரு வைப்பதில்லையே, வைக்க முடியுமா? அப்படி வைக்கணுன்றதுக்காக தான், அதாவது பிஜேபி ஆளாத மாநிலங்களை குறி வைக்கிறதுக்கான ஒரு இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது, நீதிக்கு எதிரானது. நீதி என்பது ஒருவன் குற்றம் சாட்டப்பட்டு அது நிரூபணம் ஆனால் தான், கன்விக்ட் ஆனால் 2 வருஷத்துக்கு மேலே அவனுக்கு தண்டனை கன்விக்ஷன் வந்ததுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக பதவி பறிப்பு இருக்குது. அது இல்லாமல் 356 மாநிலங்களை கலைக்கிறதுக்கு சட்டம் இருக்குது. அப்படி இருக்கிற போது இது ஒரு கருப்பு சட்டம்னு சொன்னாங்க. 2வது அவர் சொன்ன விஷயம் முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார்கள். சிறையில் இருந்தே ஆட்சி நடத்த முடியுமா? சிறையில் இருந்து கொண்டே ஆட்சி நடத்துவதை மக்கள் ஏற்பார்களா அப்படின்ற ஒரு கருத்து அப்படியெல்லாம் சொன்னார், பதிவு செய்கிறார். இந்த கருத்து சொன்னார். 2வது திமுகவை பற்றி சொல்லுகிற போது, திமுகவை வேரொடி மண்ணோடும் பிடுங்கி எறியணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவருக்கு இவ்வளோ கோபம்? இந்தியா முழுக்கும் போகிற இடங்கள்ல இவர் ஒரு சாணிக்கியன், அரசியல் சாணிக்கியன், தேர்தல் வியூகம் அமைப்பாளர் அப்படின்லாம் இவரை சொல்கிறாங்கல்ல. அங்கேயெல்லாம் இல்லாத கோபம், அங்கேயெல்லாம் அந்த மாநிலங்கள் மீது இல்லாத கோபம். அந்த மாநிலங்களை என்ன சொல்லுவார்? நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் டிஎம்சியை வெற்றி பெறுவோம், நாங்கள் 250 இடங்களை ஜெயிப்போம், அல்லது 150 இடங்களை ஜெயிப்போம், இப்படி தான் அவர் பேசுவார். அடுத்த ஆட்சி நம்மது தான் அப்படின்ற தன்னுடைய தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுகிற அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வேரடி மண்ணோடும் நாங்கள் பிடுங்கி எறிவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் தமிழ்நாட்டில் ஏன் வருதுன்னா, ஏன்னா இதுதான் சித்தாந்தத்தின் அடிப்படையான ஒரு யுத்தம். இது என்ன சித்தாந்தம்? திமுக என்கிற ஒரு கட்சி திராவிட கருத்தியலின் மேலே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி. அது அப்போ திராவிட கருத்தியல் என்பது என்னன்னா, ஆரியத்துக்கு எதிரானது,
பார்ப்பனியத்துக்கு எதிரானது, சனாதனத்துக்கு எதிரானது. அப்போ அந்த சனாதன கருத்தியலுக்கு எதிரான சமூக நீதியை உள்வாங்கி இருக்கிற சமத்துவத்துக்கான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை வேரடி மண்ணோடும் எடுக்கணும்னு சொல்றது எதுக்குன்னா, மற்ற மாநிலங்கள்லாம் அவங்களுக்கு அரசியல் எதிரி தான். எல்லா மாநிலங்கள்லையுமே 2 மாநிலங்களில் தான் இன்னைக்கு கேரளாவிலையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொள்கை ரீதியான அரசியல் எதிரிகள் இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களில் கிடையாது. அவங்களுக்கு ஈஸியாக இப்போ ஜெகன்மோகன் ரெட்டியோ அல்லது சந்திரபாபு நாயுடோ அல்லது மமதா பானர்ஜியோ அரவிந்த் கெஜ்ரிவாலையோ நிதிஷ்குமாரோ அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. ஏன்னா கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கட்சி. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் இடதுசாரிகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இது கொள்கையை அடிப்படையில் எந்த கொள்கை? சமூக நீதிக்கான கொள்கை, சமத்துவத்துக்கான கொள்கை, சகோதரத்துவத்துக்கான கொள்கை. இவருடைய நோக்கம் என்பது இன்னைக்கு என்ன நோக்கம்? அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் என்பதுதான் இவங்களுடைய நோக்கம். அப்போ இந்த சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரடி மண்ணோடு தூக்கி எறியணும் அப்படின்னு அவர் வந்து சொல்றதுக்கு அதுதான் காரணம். இங்கே அவங்களை எதிர்க்கக்கூடிய வலிமை மிகுந்த கருத்தியல் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அந்த கருத்தியல் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த சனாதன கருத்தியலுக்கு நேர் எதிராக வேறு எந்த மாநிலத்திலும் அந்த கொள்கையை கொண்ட கட்சிகள் கிடையாது. கேரளாவிலும் இடதுசாரி அரசியல், கம்யூனிச கருத்தியல், இங்கே திராவிட கருத்தியல். இதுதான் வந்து அவர் குற்றச்சாட்டுகளா நீங்க கணக்குல எடுக்கிறது. இதுதான் அவர்களுக்கு பாலசிங்கம், நீங்க உங்களுடைய ஐடியாலஜியா நீங்க பேசுற விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நிறைய பட்டியல் எடுக்கிறாரு அல்லவா, அதெல்லாம் நம்ம கருத்துல கொள்ள வேண்டாமா? நாங்க இப்போ வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இது வந்து ஊழல், இந்த ஊழல் செஞ்சிருக்காங்க, டாஸ்மாக் ஊழல், ரஃபேல் ஊழல் நாங்கள் சொல்கிறோம், சிஏஜியில் வந்து பல லட்சம் கோடி ஊழல் சொல்கிறோம். இப்போ அண்மையில் இது எலக்டோரல் பாண்ட் அதில் ஊழல்னு சொல்கிறோம். அப்படி ஒரு ஆட்சியின் மீது குற்றங்களை சொல்வது அல்லது அந்த புகார்களை சொல்வது என்பது வேற. நீங்கள் வந்து நிரூபணமான பிறகு தான் இது வந்து குற்றச்சாட்டுகளை நான் வைக்கிறேன். இப்போ வந்து கிறிஸ்டோபர் இருக்காரு, அவர் நேற்று வந்து ஒரு 50 லட்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வந்து குற்றச்சாட்டு, அது நிரூபணம் ஆகணும் இல்ல. ஆகவே அப்படி அவங்களை தப்பா சொல்றாங்க இல்ல அப்படி ஊழல்கள் அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ண வராங்கன்னா, இது ஒரு கருத்தியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குது, அதனுடைய கூட்டணிகள் வலிமையாக இருக்குது, இதை வீழ்த்த முடியல, அதற்கு ஊழலை வந்து கொண்டு வர்றாங்க, அந்த ஊழலை வந்து செட் பண்ணுறாங்க. ஊழலை அண்ணன் சொன்னது போல, நிஜாமுதீன் அண்ணன் சொன்னது போல, இந்த நாட்டில் ஊழலை விட கொடுமையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மதவாதம் தான். இந்த மதவாதம் என்பது தான் மக்களை பிளவுபடுத்துகிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை சீர்குலைக்கிறது. அந்த மத வெறிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பிஜேபி. அந்த கட்சியுடைய சித்தாந்தத்தை தான் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒரு கட்சியே அல்லது ஒரு சித்தாந்தத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த சனாதன கருத்தியலை கொண்டிருக்கக்கூடிய இவங்களை தான் தூக்கி எறியணும். தீய சக்தின்னு சொன்னாங்க. யார் தீய சக்தி? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு இருக்கிறான், சகோதரத்துவத்தோடு இருக்கணும்னு சொல்றது அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்கள் தான் இன்னைக்கு அவங்க பேசுறாங்க தீய சக்தின்னு. திமுக ஒரு சீரியஸான ஒரு ஒப்பீனியன் இல்லையா? இப்போ நீங்க இவ்வளவு பேர் இதை நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஆனா திமுக தரப்புல இருந்து இதற்கான ஒரு எதிர்வினையே இல்லை. எப்படி புரிஞ்சுக்கலாம்? சாதாரணமா கடந்து போனாங்க. அவர் அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு கே நேரு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவங்க சொல்றாங்க, அதுதான் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அவங்க வேற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ஆனா பார்ட்டி வைஸா ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லையே. அதுதான் சொல்றேன். அதாவது அவங்க வந்து இப்படி சொல்லிட்டு போயினாங்க, நாத்தங்காலில் பயிர் இருக்கு, விதை போட்டுருக்குறோம், அங்கே வந்து இருக்கும், அதுலேருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல வைக்கும்போது அது இன்னும் வளரும்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து அவங்க கடந்து போயிட்டாங்க. ஆனால் அமித்ஷாவுடைய எண்ணம் என்பது இதுதான். இந்த சித்தாந்த யுத்தம் என்பது தான் தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கக்கூடிய யுத்தம் என்பது சித்தாந்த ரீதியான ஒரு யுத்தம் தான். அதே போல் வந்து இவர் அண்ணன் சொன்னார் ரவிச்சந்திரன், பட்டியலின மக்கள் எல்லாம் கிறிஸ்துவத்துக்கு மாறிட்டாங்க, அதுக்கு வந்து சட்டம் போடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. அது வந்து மத ரீதியாக வந்து மதம் மாறினா அம்பேத்கர் எதிராக சொன்னார். யார் சொன்னாங்க? அம்பேத்கர் அந்த தலித் மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கொள்கை கிடைத்த பிறகு அடுத்ததே அவர் சொல்றாரு, எப்போ 1952 சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கிற போது பௌத்தத்திற்கு போனாலும் பௌத்த மதத்திற்கு மாறினாலும் அங்க வந்து இடஒதுக்கீடு வேண்டும் என்று அன்னைக்கே கோரிக்கை வச்சாரு. அது வந்து விபி சிங் காலத்துல தான் வந்து நிறைவேறிச்சு, அது வேற. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள், அந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடியவர்கள், அவர்கள் பாதிக்கப்படுகிற போது, அவர்கள் மதம் மாறுகிற போது, அவர்கள் கிறிஸ்துவர்கள் என்று போறாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீட்டு வேணும் அப்படின்னு கேட்கறதுல என்ன தவறு இருக்குது? அது சொன்னார். அதே போல வந்து 130வது சட்டம்,
அந்த சட்ட திருத்தத்தை சொன்னார். அது கருப்பு சட்டம், அதுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஆகவே அமித்ஷா பேச்சு என்பது ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிக்கு அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எதிரானது என்பதை காட்டிலும் இந்த கருத்தியலுக்கு, சமத்துவ கருத்தியலுக்கு எதிரான ஒரு பேச்சு அவர் பேசியிருக்கிறார். அதுதான் நான் அமித்ஷாவுடைய பேச்சிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பாலசிங்கம்.